நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. சொல்லியிருக்காங்க. படத்தோட படக்குழுவினரை மற்றும் சிறப்பு விருந்தினரை இப்போது மேடைக்கு அழைக்கிறோம். சாய் சைந்தவி புரொடக்ஷன் சார்பில் தயாரிப்பாளர் பாண்டுரங்கன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பாடலாசிரியர் மற்றும் இசையமைப்பாளர் திரு கங்கை அமரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மாமா பேரு டான். எல்லாரையும் உற்சாகப்படுத்தி இருக்கீங்க. ஜெயிக்கிறோம். வாழ்த்த வந்திருக்கும் திரு கங்கை அமரன் சார் அவர்களுக்கு படக்குழுவினர் சார்பில் சிறிய மரியாதை. இந்த போட்டோ ரொம்ப முக்கியமான போட்டோ. விழாவின் நாயகன் ஸ்ரீகாந்த் தேவா சார் அவர்களுக்கு அடுத்து நாம் அழைக்கிறோம் ஜெய் பிரகாஷ் குருஜி அவர்கள், நாம் சோழர் பிரசிடென்ட் அவர்கள். பிரகாஷ் பழனி அவர்கள், அனுபவா பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ், film producer also. இயக்குனரும் நடிகருமான திரு ஆர் சுந்தரராஜன் அவர்கள் திரு பவித்ரன் அவர்கள் இயக்குனர் அவர்கள், இயக்குனர் பேரரசு அவர்கள். தயாரிப்பாளர் பெங்களூர் அப்படிங்கறதுனால அவங்க ஸ்டைல ஒரு வரவேற்பு கொடுத்திருக்காங்க. இயக்குனர் ராஜகுமாரன் சார் அவர்கள், பேரரசு சாருக்கு கரெக்டா பொருத்தமா இருக்கோ? சித்தப்பு சரவணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இருக்காங்க. படத்தின் கதை நாயகன் ரிஷி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கதை நாயகி ஆராத்யா, டைரக்டர் கஜேந்திரா,
டைரக்டர் இயக்குனர் கஜேந்திரா அவர்கள், சென்றாயன், மீசை ராஜேந்திரன் அவர்கள், விப்ரா தமிழ் அசோசியேஷன் பிரசிடென்ட் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். விப்ரா தமிழ் அசோசியேஷன் பிரசிடென்ட் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பாடலாசிரியர் கு கார்த்திக் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். குழந்தை நட்சத்திரம் சாய் சைந்தவி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். டான்ஸ் மாஸ்டர் விஜய் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சாய் பாரதி, டான்ஸ் மாஸ்டர் சாய் பாரதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படத்தோட டீம் வேற யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்துருங்களேன். ஃபைட் மாஸ்டர் ஜாகுவார் சன்னப்பா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பேர் என்ன? முரளினா படத்தில் நடிச்ச முரளி அவர்கள் தயாரிப்பாளர் அவர்களுக்கு இப்போது மரியாதை செய்வார்கள். சரி, முடிச்சுக்கலாமா? மேடைக்கு அழைக்கிறோம். PRO சக்தி சரவணன் அவர்கள் மேடைக்கு அழைக்கிறோம். சவுண்ட் ராஜேஷ் அவர்கள் மேடைக்கு அழைக்கிறோம். டாக்டர் சுசித்ரா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நாம் சொல்லு பவர் வெங்கடேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
இந்த பிஆர்ஓ சக்தி சரவணன் விட்டுட்டீங்களா? யாரு? சுரேஷ் விக்கி, அவங்க பையன் மருமகன். ப்ரொடியூசருங்களா? பையன் வந்து சுரேஷ், மருமகன் வந்து விக்கி. ப்ரொடக்ஷன் சார்பில் சுரேஷ் விக்கி இவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். டிசைனர் நவீன்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். போஸ்டர் டிசைன் நவீன்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நைட்டு வீட்டுக்கு போற மாதிரி இல்லையா? காஸ்டியூம் டிசைனர் எங்க இருக்கீங்க? கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வாங்கல. சரவணா மூணு தடவை சொல்லிட்டேன். இதுக்கு மேல உன்னை நம்ப மாட்டேன். எல்லாருக்கும் தொப்பி போட்டாரு. அவருக்கு போட மட்டும் பலதரப்பட்ட பிரபலங்களை இங்கே அமர வைத்து அழகு பார்க்கிறது. குரு கேமராமேன் அவர்களை அழைக்கிறோம். சரி சரி வாங்க வாங்க போலாம். அரசியல், ஆன்மீகம், கலை, கலாச்சாரம் என்று அத்தனை பேரையும் இங்கே ஒருங்கிணைத்து கட்டிடத்துறையிலிருந்து கலைத்துறைக்கு கடினமான உழைப்புடன் பெரிய வலிமையுடன் தொடர்ச்சியான முயற்சியுடன் தயாரிப்பாளராக தன்னம்பிக்கையோடு வந்திருக்கும் குற்றம் தவிர் படத்தின் தயாரிப்பாளர் பாண்டுரங்கன் அவர்களை வரவேற்புரை வழங்க அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஐயா கங்கைமாறன் அவர்களே, ஐயா சரவணன் அவர்களே, ஐயா புகழேந்தி அவர்களே, இந்த விழா நாயகன் ஸ்ரீகாந்த் அவர்களே, படத்தின் நாயகன் ரிஷி ரித்திக் அவர்களே, படத்தின் நாயகி ஆராதியா அவர்களே, மற்றும் சென்றாயன் அவர்களே, ஜார்ஜ் சார் அவர்களே, மீசை ராஜேந்திரன் அவர்களே, காமராஜன் அவர்களே, டைரக்டர் கஜேந்திரன் அவர்களே, வினோதினி மேடம் வினோதினி அவர்களே, டைரக்டர் பேரரசு அவர்களே, ஐயா பேரு அரவிந்த் ராஜ் அவர்களே, மற்றும் கு கார்த்திக் அவர்களே, ராஜகுமாரன் அவர்களே, அனைவருக்கும் நன்றி. மற்றும் இங்க ஊடக நண்பர்கள் வந்திருக்காங்க,
அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். இது என்னென்னா, நம்ம என்ன படம் எடுத்தாலும் இந்த ஊடக நண்பர்கள் வெளியே எடுத்துன்னு போய் சொன்னால் தான் இந்த படம் வந்து வெற்றி அடையும். நாங்கள் என்ன டான்ஸ் ஆடினாலும் கூத்தாடிச்சாலும் நம்ம ஐயா மியூசிக் போட்டாலும் இதை வெளியே எடுத்துன்னு போகிறவங்க நீங்கள் தான். நான் பெரிய பெரிய பாருங்கள், அவர் புகழேந்தி ஐயாவரெல்லாம் கூப்பிட்ருக்கேன், அவர் இங்கே பேசுவார். ஆனால் ஜனங்களுக்கு தெரியப்படுத்துறது நீங்கள் தான். தயவுசெய்து நம்ம படத்தையும் வந்து தெரியப்படுத்திங்கன்னா ஜனங்க வந்து படத்தை பார்த்தா, தேட்டருக்கு வந்து படத்தை பார்த்தா நாங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு படமும் எடுக்கலாம். எங்களால் ஒரு 2000 பேர் உழைப்பாங்க. அதனால் உங்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். வணக்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக அக்கறையான படைப்புகளும் ஆழமான கதைக்களத்துடன் சமூக குற்றங்களை தங்கள் படங்கள் மூலம் சொல்லிக் கொடுக்கும் இயக்குனர் கஜேந்திரன் அவர்களை பேச அழைக்கிறோம். இந்த படத்தோட டீம் 2 நிமிஷம் தான் பேசணும்னு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். சார் சொல்லிட்டார், ப்ரொடியூசர் சார். அதனால மேடையில் இருக்கோம் பெரியவங்க லீஜன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். குற்றம் தவி ஸ்ரீ சாய் சைந்தவி கிரியேஷன்லேருந்து இந்த படத்தோடைய டீசரு சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்க. மியூசிக் டைரக்டரு இன்னும் நான் யாரை பற்றி சொல்கிற மாதிரி இல்லை, எல்லாம் தெரிஞ்சது தான். சாய் சைந்தவி அந்த பாப்பா மட்டும் சொல்கிறேன் நான். ஆக்சுவலி லக்கி கேர்ள் ஷீ இஸ். சின்ன பாப்பா ஆக்டிங்கெல்லாம் எதுவுமே சொல்லிக் கொடுக்காம ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வச்ச உடனே நம்ம சொல்கிறதோட அதிகமாக நல்லா நடித்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான பாத்திரத்தை பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, இந்த சென்னையில் எல்லாமே ஆர்டிஸ்ட்டுங்க. ஹீரோ சார் ஆகட்டும், ஹீரோயின் ஆகட்டும், சரவணன் சார், ஆல் ஆர்டிஸ்ட், சென்னையில் இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாருமே வேறு லெவலில் இந்த படத்தில் நடித்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன்னா ஆக்சுவலி எனக்கு நான் கன்னட டைரக்டர் பெங்களூர்லேருந்து வந்துருக்கிறது. ஒரு தமிழ் படம் பண்ணணுன்னு வந்து இந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வெற்றிகரமாக இங்கே இந்த மேடையில் வர வரைக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே ப்ரொடியூசர் இல்லாத என்ன ஒன்றுமே நடக்காதுன்ட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் கதை சொல்லுறது டே 1லேருந்து இன்னைக்கு வரைக்குமே எல்லாத்துக்குமே மெயின் முக்கிய காரணம் நம்ம ப்ரொடியூசர் சார் பாண்டரங்கன் சாருக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். ஏன்னா ஒரு டைரக்டர் ஒரு படம் எடுத்து முன்னே வரணும்னா ப்ரொடியூசர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. ஆனால் இதில் என்ன இருந்தாலும் எந்த குறையும் வைக்காமல் நம்ம சொன்னதுக்கெல்லாம் எஸ் ரைட்டுன்னு எதுக்குமே எதிர்ப்பு தெரிவிக்காமல் இந்த படத்தை இந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துக்கிறாரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். என்று அந்த பாதையில் பயணித்து மாபெரும் வெற்றிக்காக படங்கள் பலவற்றோடு காத்திருக்கும் கதை நாயகன் முதல் முறையாக பக்கா டான்ஸு மாஸ் ஆக்ஷன் என்று நடித்திருக்கும் ரிஷி அவர்களை பேச அழைக்கிறோம். இங்கே வந்திருக்கும் அனைத்து பிரஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல்ல வந்து இங்கே வந்த பெரியவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நாங்கள் ஒரு சின்ன டீம். ஏன்னா ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம். எல்லாருமே பிஸியாக இருந்தாங்க. அப்போ இருக்கும்போது நீங்களாம் வந்து வாழ்த்துனது ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எங்களோட டீம் ஃபஸ்ட்டு டேரக்டர் வந்து கதை சொல்லும்போது, நான் ஆக்சுவலாக வில்லன் கேரக்டர் ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது டேரக்டர் வந்து ஹீரோ பண்ணு சொல்லும்போது கதை கேட்டேன். மாசாக இருந்துச்சு. அப்போது நான் நம்பவே இல்லை. ஏன்னா இங்கேயே நம்மளுக்கு ப்ரொடியூசர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இது வரல. அப்படி இருக்கும் பெங்களூர் வந்து எப்படி வருவாங்கன்னு ரொம்ப யோசித்தேன். ஆனால் நம்பாமல் இருந்தேன். கரெக்டாக பாண்டு சார் வந்தாப்புல வந்த அன்றைக்கே ஒரு 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்து என்னை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அது நம்பவே முடியல. ப்ரொடியூசர் பாண்டு சாருக்கு நன்றி. இயக்குனர் சார் கஜேஷ் சார் நன்றி. அப்புறம் என்னோடய கோ ஆர்டிஸ்ட் ஆராத்யா மேம், ஜார்ஜ் பிரதர், வினோதனி மேம், தீனாண்ணா, சரவணன் சித்தப்பு சார். பருத்தி வீரனில் வந்து சார் உங்களை பருத்தி வீரனில் பார்த்தேன். இப்போ உங்க கூட நடித்தது ரொம்ப பெருமையாக இருக்குது சார். ரொம்ப நன்றி சார். அப்புறம் காமராஜனை, சென்ட்ராயனை, ராஜேந்திரன் சார், வேறு யாரும் விட்டேனா. அப்புறம் கேமராமேன் பாஸ்கர் சார், எடிட்டர் ரஞ்சித் சார், கதை நாயகன், மியூசிக் தலைவர் ஸ்ரீகாந்த் சார். ரொம்ப பெருமையாக இருக்குண்ணே உங்களோட ஒர்க் பண்ணது. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் நீங்களாம் சப்போர்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம். காட்சிகள் அவ்வளவு அழகானது. பெரிய கனவோடு கோடம்பாக்கம் சுவரெல்லாம் இவர் முகம். கதை நாயகி ஆராத்யா அவர்களை பேச அழைக்கிறோம். இங்க இருக்க எல்லாருக்கும் என்னுடைய ரொம்ப பெரிய வணக்கம். முதல்ல என்ன ரொம்ப அழகா வரவேற்ற மேம்க்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்றேன். இங்க இருக்க பெரியவங்க எல்லாரும் இங்க வந்து எங்களை பிளஸ் பண்றதுல எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். நன்றி. ப்ரெஸ் மீடியா நண்பர்கள், நீங்கள் இல்லாமல் நாங்கள் இங்கே இல்லை. நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி இங்கே வந்து எங்களை இன்னும்
இந்த உலகத்துக்கு தெரிய வைக்க போகிறவங்க நீங்கள் தான். உங்களுக்கு ரொம்ப பெரிய வணக்கம். மாதா பிதா குரு தெய்வம் அப்படி சொல்லுவாங்க. முதல்ல என் பேரண்ட்ஸ், நான் இங்கே நிற்கிறேன், அதுக்கு என் அப்பா அம்மா சப்போர்ட் இல்லாமல் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன். என் அப்பா அம்மா அந்த கடைசி ரோல இருந்து பார்க்குறாங்க, ரொம்ப நன்றி. அப்புறம் நான் வந்து மதிமாறன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருக்கேன், லைக் ரிலீஸ் ஆகிருக்கு அமேசான் ப்ரைமில். அந்த டைரக்டருக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த மேடை அது இல்லைன்னா இது சாத்தியம் இல்லை. மந்த்ரா சார், நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, ரொம்ப பெரிய வணக்கம். அப்புறம் செகண்ட் ஃபேமிலி ஃபைசல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சென்னையில் அப்பா அம்மாவுக்கு அடுத்தது எனக்கு அவங்க தான் ஃபேமிலி. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. முக்கியமாக இங்கே ப்ரொடக்ஷன் இல்லைன்னா இது இங்கே எதுவுமே இல்லை. பாண்டுரங்கன் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி சார். டைரக்டர் சார், ஆக்சுவலாக எந்த ப்ராஜெக்ட்லையுமே நான் ஒரு 12 படங்கள் பண்ணியிருக்கேன், அதில் ஒன்று தான் ரிலீஸ் ஆகிருக்கு, ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணுறேன். எந்த ப்ராஜெக்ட்லையுமே நான் இப்படி ஒரு ஃப்ரீடம் வந்து எனக்கு கிடச்சதில்லை. பாண்டுரங்கன் சார் கிட்ட எது கேட்டாலும் ஓகே பண்ணுங்க மேடம், இது நல்லா இல்லை, இது கொஞ்சம் இப்படி மாற்றிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து அங்கே வந்து அழகாக வந்திருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க டைரக்டர் சார் தான் காரணம். அப்புறம் எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண ஹீரோ சார், ஆக்சுவலாக என்னோட ரோஸ் சாருக்கு வந்து நான் இங்கே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவங்க தான் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் ரெஃபர் பண்ணாங்க. ரோஸ் சார், நீங்கள் இல்லைன்னா இந்த நல்ல ப்ராஜெக்ட் எனக்கு அமைஞ்சிருக்காது. ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னையோட நாயகன் ஸ்ரீகாந்த் தேவா சார், சார் ரொம்ப நன்றி. அந்த சாங் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன், பிடிச்சிருக்கா? என்னோட ஃபர்ஸ்ட் டான்ஸ் நன்றி, என்னோட ஃபர்ஸ்ட் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அது. நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. மாஸ்டர் அது என்னோட ஃபர்ஸ்ட். மாஸ்டர் இல்லாமல் நான் இல்லை. ஸோ மாஸ்டர், ரொம்ப நன்றி மாஸ்டர். தேங்க்யூ 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 ஸோ மச். கேட்டீங்க, ஸ்ரீகாந்த் தேவா சார் ஆடினது பிடிச்சிருக்கான்னு கேட்கலையே. அப்புறம் இந்த விழா பிரம்மாண்டமாக ஆகிறதுக்கு காரணம் என் பிரதர் பழனி பிரகாஷ். அவர்னால தான் இவ்வளோ பெரிய பெரிய ஐயாவெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கே கஷ்டம். அவரெல்லாம் வர வச்சிருந்து வந்து பழனி பிரகாஷ், அவருக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். 90களில் செவத்த பொண்ணு மாமியார் வீடு என்றிருந்தவர் 2007 ஊரு உறவெல்லாம் ஒலித்த குரல் சித்தப்பு பல படங்களை அவருக்கு அள்ளி தந்தது. வில்லனாக வெளுக்கும் நடிகர் சரவணன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். ஊடக நண்பர்கள், மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு மூல காரணமாக இருந்தது நம்ம பாண்டண்ணன். அவரை பற்றி சொல்லணுன்னா, மேடையில் எல்லாரையும் பார்த்தீங்க எவ்வளோ நேரம் அவர் ரிசீவ் பண்ணி எவ்வளோ மரியாதை செஞ்சாருன்னு. இதையே பெங்களூரில் ரொம்ப அழகாக செஞ்சார். பெங்களூர் தெரியாத லாங்குவேஜ், இங்கே வந்து நம்ம என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு எனக்கு ஏர்போர்ட்லேருந்து என்னை ரிசீவ் பண்ணதுலேருந்து, சாப்பிட வச்சதுலேருந்து, ஷூட்டிங் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டதுலேருந்து அவர் அவ்வளோ அன்பாக அவரும் அவரோட நண்பர்களும் எல்லாருமே ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. அவருக்காக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதுக்கப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் கஜேந்திரன் ஃபஸ்ட் நாள் வந்து கதை சொன்னதுலேருந்து கடைசி நாள் வரைக்கும் அதை எடுத்து காமிக்கிற வரைக்கும் ரொம்ப அழகாக உழைச்சிருக்காரு. நிச்சயமாக இது ஒரு கண்டிப்பான ஒரு ஆக்ஷன் ஜானர் படமாக இருக்கும். நல்ல படமாக வந்திருக்கு. பாட்டு எக்ஸலண்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காரு ஸ்ரீகாந்த் தேவா. எல்லாருக்கும் தெரியாது, இவர் வந்து ஒரு ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, பாண்டானை வந்து அந்த படத்தோட பாட்டும் எழுதியிருக்காரு. இந்த பாட்டை எழுதுனது கூட அவர் தான். அவர் கதை சொல்லும் போதே நடுவில் பாட்டுன்னு சொல்லுவார். ப்ரொடியூசர் வந்து பாட்டு சொல்லுவார். என்ன இந்த பாட்டு நீங்கள் தான் எழுதுறீங்கன்னா, ஆமாம் நான் தான் எழுதியிருக்கேன். எல்லா பாட்டுமே அவர் தான் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓ சாரி பிரதர். அவர் வந்து என்கிட்ட சொல்லும் போது எல்லா பாட்டும் பாடி காமிச்சார். அது மாதிரி ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. நான் இதில் ஒரு வில்லனாக பண்ணியிருக்கேன். ரிஷிக்கு இந்த நேரத்தில் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அழகாக உழைச்சிருக்கீங்க. கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு அந்த வெற்றியை தரணும். வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் இந்த படம் வெற்றி அடையணும். நன்றி. அடுத்ததாக நாம் அழைக்கிறோம். 1000 சொந்தங்கள் இருந்தாலும் அண்ணன்கள் வாழும் உலகில் அழகானது அண்ணன் தம்பி உறவு. வெறும் வார்த்தை இல்லை, இவர்கள் தரும் இசையை அனுபவிக்காதவர்கள் யாரும் இல்லை. பக்திக்கு அந்த கங்கை, பாட்டுக்கு இந்த கங்கை. இசை மேடையில் இந்த வேளையில் ராகவேந்திரனின் அன்பு தம்பி கங்கை அமரன் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை நேரத்து வாழ்த்துக்கள், வணக்கங்கள்.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி சினிமா விழாக்களுக்கு, திரைப்பட இசை வெளியீட்டு விழாக்களுக்கு நீங்கள்லாம் மொத்தமாக வந்து ஆதரவு கொடுத்தது. உட்கார்றதுக்கு எங்களுக்கே உட்கார்றதுக்கு இடம் இல்லை. நாங்களே தேடி பிடிச்சி ஒரு சேர் பிடிச்சி நாங்கள் உட்கார்ந்தோம். அந்தளவுக்கு நீங்கள் உங்கள் ஆதரவை காட்டிகிட்டு இருக்கீங்க. பத்திரிகை நண்பர்கள்லாம் ரொம்ப காத்துட்ருக்குறீங்க. ஏதாவது சூடாத செய்திகள் இருப்பான்னு ஒன்று அதெல்லாம் வாய் மூடிக்கணும். நம்ம மேலே ஒன்றும் பேசக்கூடாது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே வந்தது காரணம் பிரகாஷ் அவர்கள் தான். ஏன்னா வந்து அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு என்னை அழைச்சிருந்தாங்க. அழைச்ச போது அவங்க குடும்பத்தின் பாசத்தில் திக்கு முக்காடி போனேன் நான் வந்து. அப்போ சொன்னார், எனக்கு வேண்டியவர் ஒரு படம் எடுத்திருக்காரு, அந்த படத்துக்கு நீங்கள் வரணும்னு சொல்லி கேட்டேன்னா இல்லை அவர் வார்த்தையை மறுக்க முடியாமல் நான் இங்கே வந்தேன். இந்த ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, ஸ்ரீகாந்த் தேவா நாங்கள்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். நாங்கள் சம்மந்திகள்னால் அவங்க வீடு எங்கள் வீடு சம்மந்தப்பட்ட ஃபேமிலி. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் பாடல்களை பார்க்கும்போது. தாலாட்டு பாட்டு ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ், டியூன் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா மனசு தொடுற மாதிரி இருந்தது. ரொம்ப நன்றி. அதில் என்னென்னா, இந்த ஒரு சின்ன நான் வந்தால் குறை சொல்லாமல் போகிறதில்ல. ஏன்னா வந்து பத்திரிகையை பார்த்தேன், அதில் வந்து இசை ஸ்ரீகாந்த் தேவான்னு போடலை. 2 அறிவிப்பு வந்தது. 2 அறிவிப்பு. இது தயாரிப்பாளர்களும் கவனிக்கணும். பிஆர்ஓ யார் தயவுசெய்து மேடைக்குவாங்க. இந்த பிஆர்ஓ யார்? எங்க வாங்க பிஆர்ஓ வாங்க கொஞ்சம் முன்னால. ஏன் வந்து நீங்க இன்விடேஷன்ல இசை ஸ்ரீகாந்த் தேவான்னு போடல? டிசைனர் போடல, மறந்துட்டாரு சார். டிசைனர் போன செக் பண்ண வேண்டியது யாரு? இங்க வாங்க 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 செக் பண்ண வேண்டியது யாரு? செக் பண்ண வேண்டியது டைரக்டர், மறந்துட்டாரு. டைரக்டர் சார் வாங்க. டைரக்டர் வாங்க சார் ப்ளீஸ். நெக்ஸ்ட் டைரக்டர் அழைக்கிறேன். ஏன்னா எங்க மரியாதை நாங்கள் விட்டு வர மாட்டோம். நாங்கள் விட மாட்டோம். எதுக்கு ஸ்ரீகாந்த் தேவா பேரை போடாம விட்டீங்க சார்? சாரி, ஆக்சுவலி நான் இப்போ ஊரில் இருக்கல, டிசைனிங் பண்ணும்போது. அப்ப என்ன சார் அர்த்தம்? இல்ல தமிழ் தெரியல, எனக்கு கன்னடம் தெரியாது. இல்ல நிச்சயமா இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முக்கியமான ஹீரோன்னா அது வந்து ஸ்ரீகாந்த் தேவா தான். அவருடைய பாடல்கள் இந்த படம் உருவாயிருக்கு. அவர் பேரை நீங்க போடாம விட்டது எங்களை எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கு. சாரி கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஓகே. இதை நீங்க பேட்டியில சொல்லும்போது சொல்லுங்க, பயிர் விட்டுட்டோம், அதனால தயவு செய்து மன்னிச்சுங்க சொல்லிடுங்க. தமிழ்ல போட்டுரு. கன்னடத்துல போட்டா எங்களுக்கு தெரியாது. ஓகே. இல்லை எங்கள் பங்குக்கு நான் வந்து ஏதாவது ஒரு குறை சொல்லணும் இல்லையா? ஒரு இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்லலாம் இல்லையா? ஆர் சுந்தரராஜன் வந்தார். சரி அவர் நல்லா பேசுவார். சரி வர்றாருன்னு பார்த்தா அவர் டைட்டில் பார்த்து போயிட்டார், குற்றம் தவிர்னு. இதை குற்றமாக நினச்சிட்டாரா என்னன்னு தெரியல எனக்கு. என்ன பார்த்துட்டு போயிட்டார். அப்போ நான் குற்றமா? என்ன இப்படி சொல்கிறீங்க பேரரசு? ஓகே இல்லை ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். எனக்கு பேரரசனுடைய அறிவு ஆற்றல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதேமாதிரி ராஜகுமாரன் அவர்கள் எல்லார் பற்றியும் சொல்கிறது தான் அவரோட அருமை சொல்ல. அரவிந்த் ராஜ் அவர்கள் ரொம்ப திக்கஸ்ட் நிறைய சாதனைகளை உருவாக்கியவர்கள் இவங்கெல்லாம். அந்த மாதிரி ஒரு ஆட்கள். அது அந்த டைம் அந்த நேர காலம் முடிஞ்சது. இப்போ நான் கூட தான் கோழி கூதுன்னு படம் எடுத்தேன், கரகட்டக்காரன் எடுத்தேன், சின்னவர்னு எடுத்தேன். ஒரு 18 படம் வரைக்கும் டைரக்ட் பண்ணிருக்கேன். இப்போ ஏன் சும்மா இருக்கேன் அப்படின்னா, பிள்ளைங்கள்ட்ட பொறுப்பு படிச்சிட்டோம். அடுத்த ஜென்ரேஷனை பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு கதைக்கு ஐடியா சொல்கிறதில்ல. அதனால தான் அவங்க படம் நல்லா இருக்குது. இல்லைடா நம்மளுக்கு கதை இல்லைடா கொஞ்சம் அந்த இடத்துல சென்டிமெண்ட் அதெல்லாம் சொல்கிறதே கிடையாது. அவங்கவுங்க அறிவினால அவங்க முன்னேறணுங்கிறனால அது வந்தது. இந்த படத்திற்கு என்ன கதை அமைய வேண்டுமோ அதை மிகச்சிறப்பாக அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் நினைக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் வரும்போது ஒன்று மனசில் என்ன தோணுன்னா, ஒரு சென்டிமெண்ட் சீன் ஒன்று போட்டுக்கலாம். நம்ம இப்போ இதில் போடுறோம், யூடியூப்பில் போடுற மாதிரி சீன்ஸு, அது மாதிரி ஒரு சென்டிமெண்ட் சீனை அவங்க ரீரெக்கார்டிங் கூட என்ன இப்படி பண்ணிட்டேன் நின்று பண்ண அதோட கட் பண்ணிங்க. அப்புறம் காமெடி சீன் 2 வாழைப்பழம் வாங்கிட்டு சொன்னையா எங்கடா இன்னொன்று அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சின்ன சமாச்சாரங்களை ஒரு ட்ரெய்லர் மாதிரி சீன்ஸ் போட்டுங்கன்னா என்ன பாட்டில் எல்லாம் குதிக்க செய்வாங்க. அதுக்கு அந்த மாதிரி இனிமேல் வரக்கூடியவர்கள் இது ஒரே அறிவுரையாக எடுத்துக்கிறதுல சும்மா எனக்கு தோன்றதில்ல கண்ணாபண்ணான்னு நான் சொல்லி தான் தருவேன். என்ன இல்லை வெறும் பாடல்களில் பார்க்குறோம், அதே நேரத்தில் இன்ட்ரெஸ்டிங் சீனில் கொஞ்சம் போடுவதற்கு இனிமேல் தயாரிப்பாளர்கள் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது பேரரசு அவர்கள் சொல்ல வேண்டிய வார்த்தையை நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்லி இந்த மாதிரி போட சொல்லலாம். டைரக்டர்கள் மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஐடியா சொல்லி கொண்டு வரணும். குழந்தை ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுறது, நல்ல லிப் மூமெண்ட்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறது, ரொம்ப நல்ல சின்ன குழந்தை, அவ்வளோ அருமையாக பண்ணிருக்கு. வேறு யாரை பற்றி
ஆரத்தியா ஐயோ அது அழகாக இருக்காங்க. நம்ம நல்லா அழகாக இருக்காங்க. படத்துலேயும் நல்லா அழகாக இருந்தாங்க. நம்ம இல்லை ஹீரோயின் தாங்க. நீங்கள் நான் சொல்கிறேன். நான் வந்து என்னென்னா ஹீரோயின் வந்து அவ்வளோ நல்லா இருக்காங்க, நல்லா பேசினாங்க, நல்லா நிறைய படம் பண்ணிருக்காங்க. நல்லா நமக்கு இன்றைக்கி ஒரு மேடையில் கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருந்து அவங்க வந்து நமக்கு வந்து அவங்க இது பண்ணாங்க. அம்மா நல்லா வரணும், என்னுடைய வாழ்த்துக்கள்மா. சும்மா ஜாலியாக அதெல்லாம் பேசுகிறேன். ஹீரோ ரிஷி ஜி பிரமாதம், ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணிட்டுருக்குறீங்க. பாட்டில் தான் பார்த்தோம், சீனில் பார்த்து தான் நாங்கள் மார்க் போடுவோம். அதுக்கு தான் இந்த சீன்லாம் போட சொன்னோம். நீங்கள் நடித்த ஒரு சென்டிமெண்ட் சீனு, ஒரு ஃபைட் சீனு அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, எதுவாக இருந்தாலும் இது குற்றமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது வந்து ஒரு அறிவுரையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த குடும்பத்திலே நான் பழக்கப்படுறதுக்கு காரணம் மஞ்சள் சுவாமிகள். அவங்க ஊருக்கு அழைச்சி என்னை வந்து கௌரவப்படுத்துகிறாங்க. ஊரில் அவங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கூப்பிட்டு அங்கே உள்ள நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்க வச்சாங்க. நல்ல விருதுகள்லாம் போட்டு நல்லா கவனிச்சாங்க. அங்கேருந்து மூகாம்பிகைலாம் போகிறதுக்கு அருமையான வழிகள் பண்ணாங்க. இன்றைக்கு பார்த்தா அவரோட சுவாமிஜியாக இருந்தாலும் அவருக்கு சினிமா வட்டாரங்களில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பை நினச்சி பார்க்குறேன். ஃபுல்லாக சினிமா ஆட்களில் அத்தனை பேரும் அவருக்கு பழக்கமாகக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறது. எனக்கு ரொம்ப தோஸ்து, தினம் பேசிக்குவோம் நாங்கள். அந்த மாதிரி ஒரு உறவுகளை சொல்ல வரைக்கும் அது சமாச்சாரம். படத்தை பற்றி ஒன்றும் சொல்ல தேவையில்லை. நிச்சயமாக வெளிவரும்போது ஸ்ரீகாந்த் தேவாவோட மியூசிக்கில் இன்னும் இந்த படம் இன்னும் பல உயரங்களை தாண்டும் அப்படிங்கிறது நிச்சயமாக ரீ ரெக்கார்டிங் பண்ணுவாங்க. சாங்கிலே நம்ம 2 ஊரில் தொழில் குதிச்சோம். அதனால் அது பின்னணியில் இருக்கிறது முன்னணி கொண்டு வர்றது இசையமைப்பாளர்களின் பொறுப்பு. அதில் நாங்கள்லாம் இருக்கிறோம்னு நினைக்கும் போது எங்கள் சொந்தமெல்லாம் இருக்குன்னு போது அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவ்வளவு முன்னாலும் நான் பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா, நான் இருக்கிறது வந்து ரஜினிகாந்த் தோட்டம் இருக்கு இல்லைங்களா, அது நாவலூர் தாண்டி அங்கே தான் என்னோடய வீடு. அதுக்கு முன்னால் ஒரு தோஹா பேங்க்கு சிஇஓட வீட்டு பர்த்டே ஒன்று, அதுக்கு கொஞ்சம் போயிட்டு போகணும் அப்படிங்கிறனால நான் அங்கேருந்து போகிறதுக்கு 2-2.5 மணி நேரம் ஆகிடும். அதுக்காக தான் கொஞ்சம் முன்னால் பேசிட்டு போகிறேன். இப்போ என்னத்தை பேச போகிறோம் அவ்வளோதான். அது வந்திருக்கவங்க எல்லாருக்கும் அவங்க பேர் சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட பேர் கேட்டுறல, உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் என்ன சார்? தாடி செலில் அவர்களுக்கு வரவேற்பு தெரிவிக்கிறேன். நீங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர் சார்? ஐஸ்வர்யா அவர்களை வரவேற்க நாங்கள் கடமைப்பட்டுருக்கிறோம். இதே போல் கேட்டால் எல்லாத்தையும் கேட்கலாம். ஆக எத்தனை பேர் விடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் வச்சுருக்கு பார்த்தீங்களா? இத்தனை பேர். கண்ணா போடிக்கார பையன் சந்திராயன் அவர்கள் போடி, எங்கள் ஊர் பக்கத்து ஊர். பழைய பண்ணப்புறம் சின்னத்தாய் பெத்த மகன் புச்சமுத்து ஏரியா பக்கத்து ஊர். நாங்கள்லாம் வந்து அவர் உயரத்தை பார்க்கணும் நல்லா. ஆனால் அந்த இதில் வந்து என்ன குடும்பமா அது? இல்லை அதில் இதுமா நீங்கள் ஒரு இதில் இந்த கூரையிலேருந்து தப்பிச்சு ஓடி இருந்தீங்களா ஒரு ஷோவில், பிக் பாஸ். என்ன அவ்வளவு பையன் கூரையில் ஏறி ஓடுற அளவுக்கு உங்களை ஆள் போட்டு அடிச்சிட்டாங்களா? அது பெரிய கதை. அதெல்லாம் சொல்லிடுங்க என்ன நடந்ததுன்னு சொன்னா தானே அடுத்து வந்து தப்பிச்சு ஓட பார்க்குற கரெக்டாக பிடிச்சிட்டாங்க, ஆளை பிடிச்சிட்டாங்க, இங்கே போகிறா என்ன. அது மாதிரி அது நிஜமாக உள்ள எல்லாம் நிறைய சோதனை மேல் சோதனைகளையும் போதுமடா சாமிட்டு இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். வாழ்க்கை கண்ணா நல்லா வாங்க, நல்லா வர வேண்டிய ஆட்கள் நீங்கள் எல்லாமே. வேறு குறிப்பிட்டு சொல்வதற்கு எல்லாத்தையும் குறிப்பிட்டு சொல்லணும். எல்லாரும் அவர்கள் வேலையை சிறப்பாக செய்திருக்கிறீர்கள். அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வேறு என்ன வேணும்? ஒரு நோயும் தீண்டாமல் அணை போடு தாயே, நதி காய நேராமல் நீர் ஊற்று தாயே, நன்னிலம் பார்த்து நீயே எளியோரை மகிழ்வாக்க வழிகாட்டு தாயே, வலியோர்கள் வாட்டாமல் வகை காட்டு தாயே, என் வளமான தாயே, பசிதாகம் காணாமல் பயிராக்கு தாயே, ரசிப்போர்கள் செவி தேடி இசை ஊட்டு தாயே, இசை பாட்டு என்றென்றும் இனிப்பாக்கு தாயே, மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே, வரம் தரும் அன்னையே வணங்கினோம் உன்னையே என்று வாழ்த்து அனைவரும் நல்லா இருக்கணும் கேட்டு. எதுக்கு நான் அந்த பாட்டு பாடினேன்னா, இப்போ அகில உலகமெல்லாம் இசை நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தேவா அவர்களும் ஸ்ரீகாந்த் அவர்களும் சேர்ந்து. அவங்களுக்கே நான் ஒரு 5-6-10 பாட்டு பாடிருப்பேன். என்னை கூப்பிட்டு போக மாட்டேங்கிறாங்க கொஞ்சம். அதுக்கு தான் அவர் முன்னால் இந்த வயசில் நான் பாடுறேன்னு சொல்லி காட்டிட்டேன். அதனால் பார்த்துக்கம்மா. ஓகே, அப்பா பேர் போட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி சந்திப்பேன்ற ஒரு உற்சாகத்தில் இருந்தேன். அதனால் வீட்டுக்கு வந்து பார்க்கணும். ஓகே, ரொம்ப நன்றி. உங்களை எல்லாம் வீட்டில் வந்து சந்திக்கிறேன். நன்றி. சொல்லுங்கண்ணா. யாருக்கு? ஸ்ரீகாந்த் கண்ணா, இதுக்கு கூட ஒரு பெரிய சாட்சி வேணும் உங்கள் மனசுக்கு. 1,04,000
4000 ரூபா அவருடைய குழந்தைக்கு காலேஜுக்காக கட்டிருக்காரு. அந்த மாதிரி இது ஒன்று தான் உதாரணம். மற்றவங்களாம் சொல்ல, மற்றவங்களாம் இதுக்கு பின்னால் பெரிய லிஸ்ட்டு நிச்சயமாக இருக்கும். அப்படித்தான் வாழ்ந்தால் நமக்காகவும் வாழ்ந்து மற்றவர்களுக்காகவும் வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார். இதே எண்ணம் தொடரட்டும், வாழட்டும், வந்து குஞ்சிட்டே இருக்கும், கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வளர்ந்துட்டே இருக்கும். அப்படி தான் இருக்கீங்க பார்த்துக்கோங்க. ஆகையால் அத்தனை பேருக்கு நன்றி தெரிவிக்கல. அரவிந்த் சாருக்கு ஒரு சாங் எழுதுனா அது வந்து சார் ஓகே ஓகே ஓகே. அத்தனை பேருக்கும் எல்லாரும் சம்மந்தப்பட்டவங்க தான், இந்த உறவுகளில் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள். ஆகவே அத்தனை பேருக்கும் என்னென்ன மனமான நன்றி தெரிந்து கொண்டு மற்றும் ஒரு விழாவில் வேறு விழாவில் என்னை பார்க்கலாம். ஸ்ரீராம் ஜி நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. பார்த்து போட்டுங்க, பார்த்து போட்டுங்க. ஓகே. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.